பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இணைந்திருக்க தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஒரு மகிமையின் மேகம் அவன் நம் நடுவில் இறங்க போக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கிற இடத்துல அப்படி நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலுமே ஒரு மகிமையின் மேகம் நம்மை நிரப்பும், ஒரு மகிமையின் மேகம் நம்மை தொடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம சேர்ந்து சொல்லாமல் ஒரு மகிமையின் மேகம் எங்கள் நிரப்புகிறதுக்காக நாங்கள் இருக்கிற இடத்துல தேவ மகிமை. ஆமென். ஸோ வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஜனங்கள்லாம் ஒருமித்து தேவனை ஆராதனை செய்த போது அந்த இடத்துல ஒரு மகிமையின் மேகம் வெளிப்பட்டது. ஆமென். ஸோ கர்த்தருடைய மகிமை வெளிப்பிரகாரமாக, ஆமென், கர்த்தருடைய மகிமை நம்ம கண்கள் காணக்கூடிய அளவில் தேவ மகிமை வெளிப்பட்டது போல நம்ம இந்த நேரத்தில் இந்த அதிகாலையில் அமர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்கும் போது ஒரு மகிமையின் மேகம் நம்மை நிரப்பும், மகிமையின் பிரசனம். அந்த பிரசனம் நம்ம நடுவில் வரும்போது நமக்குள்ள எல்லா கவலைகள், எல்லா பாரங்கள், எல்லா துயரங்கள் நம்ம விட்டு மாறுகிறதா இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து சொல்லாம ஒரு மகிமையின் மேகம். ஆண்டவரே, அந்த மகிமையின் மேகம், அந்த மகிமையான பிரசங்க நிரப்பட்டு சொல்லி நம்ம அப்படியே நம்ம ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சேர்ந்து சொல்ல, ஒரு மகிமை, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சேர்ந்து சொல்லலாம், ஒரு மகிமை, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. உணர்ந்து சொல்லுங்க, ஒரு மகிமையின், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவி. சேர்ந்து மகிமையின், மகிமையின், வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நினைவில், என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்ற எங்களை ஆளும், என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடு. செய்து சொல்ல, ஒரு மகிமை, ஒரு மகிமையின் மேகம் அப்பா இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எஸ், ஆவியானவர் அப்பா எங்க நடுவில் இறங்கும் போது எல்லா குறைவான காரியங்கள் அது இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக மாறு ஆண்டவரே. நிறைவான கிறிஸ்து நீர் ஆவியானவர் அந்த இடத்துக்கு வரும்போது வனாந்திரம் வயல்வெளியாக மாறுகிறது. வறண்ட நிலம் இசப்பா சுதனுக்கு வயல்வெளியாய் மாறுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே. வறண்டு போன எங்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு தேவ பிரசன்னம் இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலும் வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Jesus. அமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அமேன். எத்தனை பேர் இயேசுவை உண்மை ஆராதனை செய்தீங்க? அமேன். ஒரு மகிமையின் மேகம். அமேன். மகிமையின் மேகமாக அவர் இறங்குகிறார். இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்வராக, அதிசயங்களை செய்வராக, இன்றைக்கும் நம் நடுவில் ஜீவனுள்ள கடவுளாக அவர் உலாவை கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அமேன். ஆவியானவர் அந்த இடத்துல நம்ம அழகா பாடணுமல்ல, ஆவியானவர் வரும்போது அங்கே இருக்கிற எல்லா வெறுமையான காரியங்கள், ஒழுங்கற்ற காரியங்கள்லாம் ஒரு ஒழுங்குக்குள்ளே வருகிறது. வெறுமையான காரியத்தில் ஒரு புதிய துவக்கம் உண்டாகிறது. நிறைவே இல்லாமல் குறைவுகள் இருக்கிற காரியத்தில் நிறைவு காணப்படுகிறது. காரணம், ஆவியான வரும்போது அங்கே சூழ்நிலை எல்லாம் ஜெயமாக மாறுது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நம்ம இருக்கிற எல்லா காரியத்திலுமே ஆவியானவர் அதில் பொறுப்பெடுத்து நடத்தும்போது ஆவியானவர் நமக்கு எல்லா காரியத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். நம்ம பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்வதில் கூட ஆவியானவர் ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குள்ள ஆவியான நம்ம இடைப்படுவார். ஆமேன். பாவசியம் பரிசுத்தமாக வாழ்வதற்கும் ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். வசனம் அழகா சொல்லுன்னா, ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்போம். ஆமீன். ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கும்போது நம்முடைய மாம்சத்தில் நமக்கு வருகிற இச்சையான காரியங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய சுயமாய் தோன்றுகிற நமக்கு இச்சையாக தோன்ற அந்த காரியங்களை வெறுத்து ஆவியானவர் நம்ம சரியாய் நடத்துவார். ஆமீன். ஆவிக்கேற்றபடி நடக்க நம்ம பழகிக்கொள்ள. ஆமீன். ஓகே, இப்போ கூட நம்ம தொடர்ந்த ஒரு நாளும் சில சங்கீதங்களை நம்ம பார்த்து வரோம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 13 பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் 6 வசனங்கள் உண்டு. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாக கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைனன் சொல்லாத படிக்கும். நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாத படிக்கும். இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரே பாடுவேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் அழகா நமக்கு வேதத்தில் தெரியுது, வாசிக்கும் போதே தெரியுது. இது தாவீதின் சங்கீதமாக இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. இது தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. இந்த சங்கீதத்தில் பாருங்க, ஆரம்பிக்கும் போது தாவீது தன்னுடைய கஷ்டத்தை அதிகமாக சொல்கிறார். நம்ம இதுவரைக்கும் பார்த்த சங்கீதம் எல்லாமே தாவீது எவ்வளவு பாடுகள் மத்தியில் கடந்து போனார், எவ்வளவு பாடுகள் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டது என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு சங்கீதத்தையுமே தாவீது எல்லா சங்கீதத்தையும் தன்னுடைய பாடுகள் அனுபவத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து எழுதியிருக்கார். ஆமீன். இது வரைக்கும் நம்ம 11 சங்கீதங்கள் பார்த்தோம். அந்த 11 சங்கீதத்தில் தாவீது சத்துருக்களால் வந்த போராட்டங்கள் எழுதியிருக்காரு. தன்னை நம்பி ஏமாந்த அவர்களை குறித்து எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் உலகத்தை, சரீரத்தில் வியாதியை குறித்து எவ்வளோ காரியத்தை எழுதிட்டு கடைசியில் அந்த சங்கீத முடிவில் தாவீது கர்த்தரை துதித்து பாடுவான். ஆமீன். அதே போல தான் இந்த சங்கீதத்திலும் சத்துருக்களால் வந்த போராட்டத்தை அவன் எழுதுகிறான். சத்துருக்களால் என்னென்ன காரியம் எனக்கு நேரிட்டது, அதற்கு முறையிட என் தேவனாக கதை இதுவரைக்கும் எனக்கு இறங்காதிருப்பீர், இதுவரைக்கும் எனக்கு நன்மை செய்யாதிருப்பேன் சொல்லிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிட்ட உடனே லாஸ்ட்ல அந்த 5-6 அந்த வசனத்தை பாருங்களேன். அந்த வசனத்தில் ஒரு நம்பிக்கையோட சொல்றான், விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து தாவீது எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில், எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் கடந்து சென்றாலுமே அவன் துதிக்கிறவனாக காணப்பட்டான். தேவனை அவன் துதிக்க ஆரம்பிச்சான். 5ஆம் வசனத்தில் பாருங்க,
நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஆமென். ரட்சிப்பில் களி கூறும். ஆமாம். ஏன்னா அவருடைய ரட்சிப்பு நமக்கு களி கூறுது. அவருடைய ரட்சிப்பு நமக்கு சுகத்தை தருகிறது. அவருடைய ரட்சிப்பு நம்மை சந்தோஷிப்பிக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை மேல் நான் நம்பிக்கை, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். நாம் இயேசு நமக்கு நன்மை செய்கிற கடவுள். ஸோ தேவன் சில நன்மைகளை நமக்கு நினைவு ஊட்டுவார். அந்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்த சூழலையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் என்பது நமக்கு நிச்சயம் வரும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கும்போது தான் அதை பற்றி என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் கவலைப்படவே வேணாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையான காரியத்தை எண்ணி பாருங்கள். முன்பு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும்போது இந்த காரியத்தையும் தேவன் நன்மையாக மாற்ற இயேசுவினால் முடியும்னு சொல்லி நம்ம நிச்சயம் உண்டாகாமே. ஸோ அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். தாவீது சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளுக்கு அவரை துதித்து பாடுங்க. நீங்கள் அவரை துதித்து பாடும்போது எங்கள் வாழ்க்கைக்கு எல்லா துயரங்கள் அதெல்லாம் இல்லாமல் மாறுகிறது. அவரை துதித்து பாடும்போது சிறையிருப்பு மாறுது, வியாதி மாறுது, சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. புதிய பலன் உண்டாகிறது. எப்படி துதிக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்துதிங்க. எனக்கு நல்ல ஜீவனை தந்தீங்க ஆண்டவரே, அப்பா அவருடைய மகத்துவத்தை எண்ணி பார்த்து நீங்கள் துதிங்க. ஸோ நீங்கள் அப்படி துதிக்கும்போது தேவ மகிமையை நம்மளால் உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை ஜெயமாக மாற்ற முடியும். ஆமென். ஸோ தாவீதை போல எவ்வளோ பாடுகள் நடுவில் நீங்கள் கடந்து சென்றாலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறபடினால் நம்ம அவரை துதித்து பாடணும். ஆமென். அவரை துதித்து பாடும்போதே இப்போ இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் ஜெயமாக மாற்றுவார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி செலுத்து ஆண்டவரே. இந்த நாளை உம்முடைய நாமத்தை ஆஸ்வதிக்கிறோம். அப்பா, நாங்கள் பார்த்த இந்த சங்கீதத்துக்காக நன்றி ஆண்டவரே. தாவீது எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை கடந்து போனாலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொன்னது போல் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான சூழ்நிலைந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் உண்மை நாங்கள் பாடுகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உண்மை பாடி ஆராதிக்கும் போது விடுதலை எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஆஸ்வதிக்கப்படட்டும். ஜெயம் உண்டாகட்டும். ஜெயத்தின் நாளாக, அற்புதத்தின் நாளாக, விடுதலை நாளாக அமையட்டும். அப்பா, இதை பார்க்கிற இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவ மகிமை கிரியை செய்யணும். அந்த குடும்பங்கள் ஆளுகை செய்யட்டும். நிறைவான கர்த்தர் அந்த குடும்பங்களை கிரியை செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகலபம் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். God bless you.